நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதை பற்றினா சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேப்பங்கிழங்கு செடியுடைய அறுவடையை பற்றி தான். இது பார்த்திங்கன்னா நம்ம இது நேரடியாக இந்த விதைப்போ இல்லைன்னா நடவோ நம்ம எதுவும் செய்யலை. வீட்டில் பயன்படுத்தி அதில் ஏதாவது அழுகி போனதோ இல்லைன்னா பயன்படுத்த முடியாததோ நம்ம தூக்கி போட்டது தான். இந்த மாதிரி இந்த சாக்கடை தண்ணி போகிற இடத்துல இயற்கையாகவே முளைச்சிது. பார்த்திங்களா, இதுதான் அந்த சேப்பங்கிழங்கு. நல்லா வேர் விட்டு நல்லாவே வளர்ந்துருக்கு. இதை கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் பிடுங்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் வெயில் காலன்றதுனால ஒரு சில இடத்துல இந்த செடிங்க காஞ்சி போச்சு. அதனால் இந்த தண்ணி பக்கத்தில் இருக்கிறதையாவது நம்ம எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இதை கொஞ்சம் சீக்கிரமாகவே அறுவடை பண்ணுறோம். இந்த இடம் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிற தண்ணி, சாமான் கழுவுற தண்ணி போகிற காவா தான். அதனால் நிறையவே பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதை விட அதிகமாகவே இங்கே சேப்பக்கிழங்கு வந்திருக்கு. உள்ளே தோண்ட புதையல் மாதிரி நிறைய வருது. இதான் அந்த இலை எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பார்த்திங்கன்னா. தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா இலை கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் விட்டுருந்தால் கூட அதிகமாக அறுவடை ஈல்டு கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய தண்டு, அதில் இருக்கிற கிழங்கு, ஒரு குட்டி சேப்பங்கிழங்கு தண்டு, இது ரெண்டும் மட்டும்தான் இருந்துச்சு. அதிலே பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு அறுவடை கிடச்சிருக்கு. அது மண்ணோடு இருந்ததை கொஞ்சம் நல்லா கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் கூட பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு தெரில. அப்படி இருந்தாலும் அவங்க ஏதாவது மருந்தோ ஏதாவது பூச்சி மருந்தோ அடிச்சிருப்பாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த பூச்சி மருந்தும் எதுவும் இல்லாமல் அதுவாகவே தப்பு செடியாக இயற்கையாக வளைஞ்சது. இது நாங்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த சேப்பங்கிழங்கை பயன்படுத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா இதில் கால்சியமும் பாஸ்பரஸும் அதிகமாக இருக்குது. உடம்புக்கு ரொம்ப தேவையானது. இது செரிமானத்தையும் அதிகரிக்கும். அந்த ஆசன வாயில் இருக்கிற புண்கள், மூல நோய்க்கெலாம் கூட இந்த கிழங்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அதிகமாகவே இந்த கிழங்கை வீட்டில் பயன்படுத்துகிறோம். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே இயற்கையாக கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா, இந்த அளவு கிழங்கே போதும். ஒரு நாள் சாம்பாரோ இல்லை பொரியல் பண்ணுறதுக்கோ யூஸாக இருக்கும். அந்த சேப்பங்கிழங்கு தண்டில் கடைசியாக கொஞ்சோண்டு இருந்தது அந்த கிழங்கு. குட்டிலையும் பெருசுலேயும் கொஞ்சம் இருந்துச்சு. அதை நாங்கள் பயன்படுத்துகிறத தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே மீண்டும் நட்டு வச்சிட்டோம். எந்த இடத்துல தோண்டி எடுத்தோமோ அதே இடத்துல அந்த தண்டுங்களையும் திரும்பவும் நட்டு வச்சிட்டோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போது இந்த வர வெயில் காலத்துலேயும் இந்த இடம் கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கும். அதனால் திரும்பவும் எங்களுக்கு ஈல்டு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் திரும்ப பார்த்திங்கன்னா அந்த அந்த தண்டையும் அதில் இருக்கிற அந்த கிழங்கோட நட்டு வைக்கிறோம். ஒரு வேளை மஞ்சள் செடி போல் இதுவும் நிறைய பயன் தரும், ஈல்டு தரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.